Hello students, good morning. Welcome back to English and Maths Academy. This is 10th Mathematics, Chapter 7 Mensuration. போன வீடியோவோட எக்ஸசைஸ் 7.2 முடிஞ்சுது. இப்போ எக்ஸசைஸ் 7.3 அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? A vessel is in the form of a hemispherical bowl mounted by a hollow cylinder. The diameter is 14 cm and the height of the vessel is 13 cm. Find the capacity of the vessel. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொடுத்த கொஷினை நான் டயக்ராமாக ட்ரா பண்ணியிருக்கேன். அதாவது ஹெமிஸ்பியரும் சிலிண்டரும் இணைந்த ஒரு உருவம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இதோட டயமீட்டர் 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே போல் வெசலோட டோட்டல் ஹைட் வந்து 13 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு இதோடைய கெப்பாசிட்டி கேட்குறாங்க. ஓகேயா? ஃபஸ்ட்டு டைமென்ஷன்ஸ் எழுதிக்கலாமா? ஃபஸ்ட்டு சிலிண்டர், சிலிண்டரோட ரேடியஸ் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? டயமீட்டர் 2r equal to 14 centimeter. Therefore, radius r equal to 14 by 2 equal to 7 centimeter. அதே போல height of the cylindrical part equal to total height 13 centimeter minus, உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஹெமிஸ்பியரில் வந்து அல்லது ஸ்பியரில் ரேடியஸும் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதனால் இந்த பார்ட் வந்து 7 சென்டிமீட்டர். ஸோ இந்த டோட்டல் ஹைட்லேருந்து இந்த 7 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணும். 13 minus 7 equal to 6 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது ஹெமிஸ்பியர். இதுக்கு நமக்கு ரேடியஸ் மட்டும் போதும் இல்லையா? ரேடியஸ் r equal to 7 சென்டிமீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க? கெப்பாசிட்டி ஆஃப் த வெசல். Equal to volume of the cylinder plus volume of the hemisphere. Equal to வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு 2/3 பை ஆர் கியூப். இதில் நம்ம என்ன செய்யலாம்? காமனாக என்ன இருக்க வெளியே எடுத்துடலாம். ஸோ பை ஆஸ் காமன், அதை வெளியே எடுத்துருங்க. ரெண்டுலேயுமே ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துடலாம். ஸோ பை ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா இதில் ஹெச் மிச்சப்படும் ப்ளஸ் 2/3 இன்ட்டு அதில் ஒரு ஆர் மிச்சப்படும். இப்போ அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு 7 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் பார்ட் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். 6 ப்ளஸ் 2/3 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 22. ஒரு 7 கேன்சல் பண்ணிடுங்க. இன்ட்டு 7 இன்ட்டு, இப்போ நம்ம என்ன செய்யலாம்? இதோட இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே ப்ளஸ் பண்ணுறப்ப எல்சிஎம் ஃபைன் பண்ணணும். அப்போ பை 3 போட்டுக்கோங்க. இப்போ இன்ட்டு பண்ணிங்கன்னா 2 7s are 14. ஸோ 3 6 are 18 + 14 equal to 32 divided by 3. இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 22 into 7 equal to 154 into 32. 2 4s are 8, 2 5s are 10, 0 balance 1. 2 1s are 2, 2 plus 1 3, 3 4s are 12, 2 balance 1, 3 5s are 15 plus 1 16, balance 1, 3 1s are 3, 3 plus 1 4, 8 2 9 4, 4928 divided by 3 equal to 3 table cancel பண்ணுங்க. 3 1s are balance 1 19, 3 6 are 18, balance 1 12, 3 4s are 12, 8ல 3 2s are 6, balance 2 இருக்கும். புள்ளி வச்சிங்கன்னா 20 ஆயிரும். 3 6 are 18, again 2 இருக்கும். அதுபோல் 6 6ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? இது ரவுண்ட் அப் பண்ணுறதா இருந்தால் 1642
1067. இது வந்து கெப்பாசிட்டிக்கு வால்யூம்க்கு ஈக்குவல். அப்போ என்ன யூனிட் வரும்? கியூபிக் யூனிட். இது யூனிட் என்னது? சென்டிமீட்டர். ஸோ 1642.67 சென்டிமீட்டர் கியூப். தட்ஸ் ஆல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மிக எளிமையான சம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான நான் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye.